வணக்கம். சிட்டிசன் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆடி மாதமும் பெண்கள் வழிபாடும், இதோடு ஜோதிடத்தின் தொடர்பு, இதுதான் மிக முக்கியமான குறிப்பு. ஆடி மாதம் பெண்கள் வழிபடுறாங்க, இதுல ஜோதிடத்தில் என்ன பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஆடி மாதத்துக்கு எதற்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அம்மன் வழிபாடு ஏன் பண்றாங்க, இந்த வழிபாட்டில் என்ன மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் இந்த வழிபாடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆடி மாதத்துல பெண்கள் வெள்ளிக்கிழமைய குறிப்பா தேர்ந்தெடுத்து என்ன காரணத்திற்காக அம்மனுக்கு விளக்கேத்துறாங்க, வெள்ளிக்கிழமைக்கும் அம்மனுக்கும் ஆடி மாதத்திற்கும் என்ன தொடர்பு, இதுல நான் ஜோதிடம்ன்ற ஒரு வார்த்தையும் சேர்க்கிறேன். இந்த ஜோதிடம் எதற்கான, ஆடி மாதம் கடக ராசியில் தான் சூரியன் பிரவேசிப்பார். கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கும் பொழுதுதான் ஆடி மாதம்னு சொல்றோம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் மாறும் பொழுதும் தமிழ் மாதம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ கடகராசி சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரராசிக்கு 11 உடையவர் நன்மை செய்ய மாட்டார். அப்போ 11 உடையவர் யார் அப்படின்னா, சரராசிக்கு சுக்கிரன் 11 உடையவர். அப்ப சுக்கிரன் அப்படின்னா, சுக்கிரனின் காரகம் மனைவி, அல்லது ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், அடுத்தது பிள்ளைகள். கடகத்துக்கு 11ஆம் பாவம் மூத்த சகோதரம் அப்படின்னு பொதுவா வந்துடும். மூத்த சகோதரம், அதுல ஆணையும் அடங்கும், ஆண் பிள்ளையும் அடங்கும், பெண் பிள்ளையும் அடங்கும். இப்ப சுக்கிரனுக்கும் ஆடி மாதத்துக்கும் வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம், ஏன் பெண்கள் இவ்வளவு சிறப்பா வழிபாடு பண்ணணும்? ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது மிக 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 அற்புதமான நாள். இந்த நாள்ல பெண்கள் எவ்வாறு நடந்து கொண்டால் குடும்பமும் சமூகமும் மேம்படுங்கிறது தான். இப்போ எல்லாருமே நல்லா தான்ப்பா சாமி கும்பிடுறோம், ஆனா நம்ம சாமி கும்பிட்டு சாமி ஏன் நமக்கு நல்லது செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு புரிதல் வேணும். புரிதல் இல்லைன்னா இந்த கேள்விக்கு விடை கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நான் வழிபாட்டுல என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல வழக்கம் இருக்கு. அந்த குல வழக்கத்துப்படி அந்த வழிபாடை பண்ணுங்க. ஆனா பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்த விடவே கூடாது. இங்க பொது விஷயத்துல நிறைய தவறிடுச்சு. இந்த பொது விஷயத்துல என்ன நிறைய தவறுச்சு அப்படின்னா, நீங்க விளக்கேற்றக்கூடிய விளக்கு தூய மண்ணினால் செய்யப்பட்ட, நல்லா புரிஞ்சுக்கணும், தூய மண்ணினால் செய்யப்பட்ட, கைகளால் செய்யப்பட்ட அகல் விளக்கை தயவு செய்து பயன்படுத்துங்கள். அதில் பயன்படுத்தக்கூடிய திரி பஞ்சு திரியாக மட்டுமே இருக்க வேண்டும். நூல் திரி பயன்படுத்தலாமா? தவறில்லை. அந்த நூல் திரிக்கு சாங்கியம் சொல்றாங்க. அந்த சாங்கியம் என்ன அப்படின்னா, இளநீரோ அல்லது தேங்காய் நீரோ, அப்படி அல்ல அப்படின்னா பன்னீர்ல நினைச்சு காய வையுங்கன்னு சொல்றாங்க. நூலுக்கு தீட்டு உண்டு, பஞ்சுக்கு தீட்டு கிடையாது. இதை உள்வாங்கிக்கணும். அப்படி இல்லாம நம்ம பண்ணணும்னா அது எனக்கு பெரிய அளவுக்கு நன்மை பயக்காது. இல்லையப்பா நீ எங்கேயோ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஒண்ணுமே வேணாம். நம்ம வண்டி ஓட்டுறோம், அந்த வண்டியில ஒரு பேட்டரி வச்சிருக்கோம். அந்த பேட்டரியில டிஸ்டில் வாட்டர் ஊத்துன்னு சொல்றாங்க. நான் டிஸ்டில் வாட்டருக்கு பதிலாக ஏதாவது ஒரு தண்ணியை ஊத்துனேன்னா அந்த பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகுமா? சத்தியமா ஃபங்க்ஷன் ஆகாது. பேட்டரியில டிஃபெக்ட் வரும். அதே போல நம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல தவறு இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கண்டிப்பாக கிடைக்காது. அப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மிக சரியா இருக்கணும். மீண்டும் சொல்றேன், அகல் விளக்கு கையில செஞ்சதா இருக்கணும், தூய மண்ணினால் செய்யப்பட்டதா இருக்கணும். அதுல பயன்படுத்தக்கூடிய திரி பஞ்சு திரியா இருக்கிறது நல்லது. நூல் திரினா சாங்கியம் இருக்கு, அந்த சாங்கியத்தை பண்ணி தான் நூல் திரியை திருப்பி பயன்படுத்தணும். அப்படி இல்லாம பயன்படுத்தினா நன்மை பயக்காது. அதை தாண்டி அதற்குள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெயாக மட்டுமே இருக்க வேண்டும். கிடைக்கிற எண்ணெயிலெல்லாம் விளக்கு ஏத்தாதீங்க. இதை ஒருவரும் ஆன்மீக பதிவுல சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பஞ்சதீப எண்ணெய் விற்கிறேங்கிறாங்க. பிளஸ் இது விளக்கு எண்ணெய்ன்னு போடுறாங்க. அதாவது இது உண்ணத்தகுந்த எண்ணெய் இல்லை அப்படின்னு அதுல போடுறாங்க. விளக்குக்கு மட்டும் பயன்படுத்தணும். அப்படி ஒரு எண்ணெய் விளையவே இல்லை. நம்ம எள்ளுல ஆட்டி எள்ளுல இருந்து தான் எண்ணெய் எடுத்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த எள்ளு எண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். இன்னமும் நல்லெண்ணெய் தாளிப்பு இருக்கு. நல்லெண்ணெய் புளிக்குழம்புக்கும் சாம்பார் சாதத்துக்கும் பயன்படுத்துவாங்க. நல்லெண்ணெய் உடலுக்கும் நல்லது. சமூகத்தில் இந்த மாதிரி வழிபாட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்தினாலும் மிக மிக நல்லது. ஆடி மாசத்துல நல்லெண்ணெயில பஞ்சு திரியில அகல் விளக்குல பெண்கள் விளக்கேற்றுனா அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவருடைய கணவனுக்கும், அவர்களோட குடும்பம்னா தாய் வீட்டு குடும்பம், இதுல மிகச்சிறப்பே அதுதான். இந்த 11 சுக்கிரன்கிறது தாய் வீட்டுக்கு வந்துடும். இது ரொம்ப பேருக்கு புரியாது. தன்னுடைய குடும்பம்ங்கிறது காலபுருஷ தத்துவம்னு ஒண்ணு சொல்றாங்க. மேஷத்துல இருந்து கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 2ஆம் வீடும் 7ஆம் பாவம் சுக்கிரனுக்கு. அப்ப 7ஆம் பாவம்ங்கிறது புகுந்த வீடு. ஒரு பெண்ணுக்கு கணவனும் நல்லா இருக்கணும், தன்னோட வீடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
வந்த இடமும் சிறக்கணும், பிறந்த இடமும் சிறக்கணும். அப்படின்னா நம்ம வழிபாடுல தப்பு இருக்கக்கூடாது. ஆடி மாதத்துல பெண்கள் தன் பயன்படுத்தக்கூடிய விளக்குல மிக மிக கவனமா இருங்க. இந்த விளக்குல தப்பு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் முழுசா கிடைக்காது. பூரண பயன் வேணும்னா நான் சரியாதான் அந்த வழிபாடை செய்யணும். வெள்ளிக்கிழமை பயன்படுத்தக்கூடிய மங்கள பொருள்ங்கிறது குங்குமம். கிடைக்கிற குங்குமம்லாம் வாங்காதீங்க. சரியான குங்குமம் யார் விற்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க. மங்களகரமா இருக்கிறதுக்கு உண்டான மஞ்சள் ஆடி மாசம் வந்து இந்த கயிறு சரடு வந்து மாத்துவாங்க எல்லாருமே. ஆடி 18 அன்னைக்கு புது தம்பதியர் போய் ஆத்துக்கு இந்த சரடை மாத்துவாங்க. அன்றுதான் வந்து தன்னுடைய மணமாலையும் ஆத்துல விடுவாங்க. நீர்ல விடுறது வந்து சிறப்பு. ஏன்னா தண்ணீர் வந்து எனக்கு கெடுதல் பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கை. எக்காரணம் கொண்டும் நான் நீரினாலும் இந்த மண்ணினாலும் நான் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கு. அடுத்தது நெருப்பு. இந்த மூணுமே பஞ்சபூதத்துல இந்த மூணு வந்து எனக்கு தீங்கு பண்ணக்கூடாது. நீர் தீங்கு பண்ணக்கூடாது, நெருப்பு தீங்கு பண்ணக்கூடாது, நிலம் தீங்கு பண்ணக்கூடாது. இந்த மூன்றையும் ஒருங்கிணைச்சு நான் வழிபாடு பண்ணல. இது 3 நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பிறந்த குடும்பத்துக்கும் தீங்கிழைக்காது அப்படிங்கிறது ஐதீகம்லாம் இல்ல, உண்மை. எல்லாருமே வந்து ஐதீகம் இதுல வந்து ஆதாரம் இல்லைன்னு பேசுறாங்க. கிடையவே கிடையாது. வழிவகையா நம்ம செய்து வந்த தொண்டு பிளஸ் வந்து சடங்கு சம்பிரதாயம் இதுல எங்கேயுமே தப்பே கிடையாது. புதுசா புகுத்துறாங்கன்னு சில விஷயத்த வந்து ஏத்துக்காதீங்க. ஒவ்வொருத்தரோட குடும்ப வழக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மிகச்சரியா செய்யுங்க. இந்த ஆடி வெள்ளியோட இன்னொரு சிறப்பு சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமைன்னா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. வாரத்துல வந்து நாட்களை எண்ணிக்கிட்டு வரும்போது முதல் நாள் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை 1, திங்கக்கிழமை 2, செவ்வாய்க்கிழமை 3, புதன்கிழமை 4, வியாழக்கிழமை 5, வெள்ளிக்கிழமை 6, 6வது கிழமை வெள்ளிக்கிழமை, 7வது கிழமை சனிக்கிழமை. இந்த 6 அப்படின்னாவே நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுல மறைமுகமா முருகனை குறிக்கும். இது யாருக்கும் புரியவே புரியாது. 6ங்கிறது வந்து மறைமுகமா முருகனை சஷ்டி கடவுள்னு சொல்லுவாங்க, ஆறுமுகன்னு சொல்லுவாங்க. நான் அம்பாளை வழிபட்டாலும் என் தமிழகத்தின் குல கடவுள் அப்படின்னு சொன்னா முருகன் தான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனை மிஞ்சிய கடவுளும் இல்லை. தமிழ் குடிக்கு வந்து கடவுளுங்கிறது வந்து முருகன் தான். இந்த 6வது நாள் இந்த சடங்கை செய்யறதுனால நான் மறைமுகமாக முருகனையும் ஏற்றுக்கொள்கிறேன், வணங்குகிறேன். இது வந்து வெறும் சைவ கடவுள் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சைவம்ங்கிறது வந்து இங்க ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய மதம் வழிபாடு. இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை நான் கும்பிடுறதுனால எனக்கு அறியாமலேயே நான் முருகனையும் வணங்குறேன் அப்படின்னு தான் அர்த்தம். பல பேருக்கு வந்து முருக கடவுளை வந்து வழிபட மாட்டாங்க. ஆனா மற்ற கடவுள்லாம் வழிபடுவாங்க. முருகன் எனக்கு வேண்டாமாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா மறைபொருளா நம்மால் சில விஷயங்களை வச்சிருக்காங்க. அதனால எல்லா சமூகமும் இணைந்து இதுல வந்து சடங்கு சம்பிரதாயம்ங்கிறது வந்து சமூகத்துக்கும் பொருந்தும், மக்களுக்கும் பொருந்தும். சமூகம் என்பது வேறு, மக்கள் என்பது வேறு. மக்கள்ங்கிறது எல்லாரும் பொதுவா இருக்குது. சமூகம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய குலம், ஒவ்வொருத்தருடைய குலத்திலையும் வந்து ஒவ்வொரு விதமான சடங்கு இருக்கு. அந்த சடங்கை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து செம்மையா இந்த ஆடி வெள்ளிய நான் சொல்லிய முறையில், நான் சொல்றது திருப்பி திருப்பி சொல்றேன், என்ன தப்பா இருக்கக்கூடாது. சுத்தமான நல்லெண்ணெயா இருக்கணும், அகல் விளக்கு தான் இருக்கணும், கையில செஞ்ச அகல் விளக்கா இருக்கணும், திரி சரியா பயன்படுத்துங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நமக்கு வந்து குலசாபம்லாம் போகணும் அப்படின்னா தாமரை தண்டு திரி வாங்கி பயன்படுத்துங்க. இந்த தாமரை தண்டு திரி வந்து சாபத்தையே போக்குங்கிறாங்க. என்னப்பா தாமரை தண்டு திரி சாபத்தை போக்குங்கிற அப்படின்னா தாமரையோட சிறப்பை இந்த இடத்துல சொல்றேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு அப்படிங்கிறாங்க. இங்க எங்க மாந்தர்ன்ற ஒரு வார்த்தை வருது? மாந்தர்ன்றது யாரு? சரி, நம்ம ரொம்ப டெப்தா போக வேணாம். நீர்மட்டத்தின் அளவு உயர உயர தாமரை தன் தடத்தின் உயரத்தையும் உயர்த்தி கொண்டே வரும்னு சொல்றாங்க. அப்ப எப்ப உயர்த்திக்குது அப்படின்னா தண்ணி வந்தாலும் அது தண்ணியில மூழ்காம தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதால் அந்த தாமரை தண்டு திரிய பயன்படுத்தும் பொழுது என்னுடைய குலசாபம் நிச்சயமாக நீங்கும். எங்கேயாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்புக்கு நான் தாமரை தண்டு திரி பயன்படுத்தல, அந்த தப்பு முற்றிலும் நீங்க பெறும். அதனால தாமரை தண்டு திரி யார் சரியா விற்கிறாங்கன்னு கேட்டு வாங்கி அதை தயவு செய்து பயன்படுத்துங்க. வழிபாட்டுல குறையோ தப்போ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு நன்மை கிடைக்காது. அந்த வழிபாடை நீங்க வந்து நன்மை அடையணும் அப்படின்னா தூய பொருள், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த மின்சாரம்ங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவி செய்யாது. இப்ப அச்சு விளக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சு விளக்குல பூரண பலன் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. நம்ம வந்து கைவிளை கடைகளை ஊக்குவிக்கணும். கைவிளை கடைகளை வந்து எப்படி ஊக்குவிக்கிறது? நம்ம இந்த மாதிரி பொருளை தேடி வாங்கினாதான் அப்பா இதை வந்து யாரும் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க அப்படின்ட்டு போவாங்க. நம்ம கிடக்கிற விளக்குல விளக்கேத்துறோம். இதை விட சிறப்பு நான் ஒண்ணு சொல்றேன்.
பஞ்சகவ்ய விளக்கு ஏத்தினா இன்னும் ரொம்ப நல்லது. பஞ்சகவ்ய விளக்கை வந்து பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. பஞ்சகவ்ய விளக்கு எங்க கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பஞ்சகவ்ய விளக்கு இப்ப ஆன்லைன்ல நிறைய கொடுக்குறாங்க, சரியான்னு பாத்துக்கங்க. அந்த விளக்கு தப்புனாலுமே தப்பா போயிடும், தப்பா இருக்கக்கூடாது இல்லையா. பஞ்சகவ்ய விளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்து பசுஞ்சாணத்தை எடுத்து அந்த சாணத்துல விளக்கு செஞ்சு அதுல எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்துங்க. நிச்சயம் உங்களுடைய வழிபாடு பூர்த்தி அடையும், வெற்றி பெறும். தொடர்ந்து தங்களுடன் சிட்டிசன் சேனல் வாயிலாக உங்களை நான் தொடர்பு கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதே போல் பல அரிய தகவல்களை, உண்மையான தகவல்களை உங்களுடன் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் உறுதி கூறுகிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்.